மீனாட்சி ஃப்ரம் ரிசீவன் டைம்ஸ். இன்றும் ஒரு ஷாப்பிங் விளாக். போன விளாகில் வந்து கொஞ்சம் விஷயம்லாம் வாங்கவே இல்லை, ஏன்னா அந்த காலேஜ் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. போன விளாகில் வந்து யூனிஃபார்மானு கேட்டிருப்பான். யூனிஃபார்ம்லாம் இல்லை, அது வேறு ஏதோ டிபார்ட்மெண்ட் போல் யூனிஃபார்ம்லாம் நம்மளுக்குலாம் இல்லை. ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஆஃப்லைன்லாம் கிடையாது, ஒன்லி ஆன்லைன்லேயே வாங்கிட்டோம். ஆஃப்லைன்லாம் நம்ம வேணாம் போகணும், தேடணும், பொறுக்கணும். அது ஒரு மாதிரி. ஆன்லைன்னா நம்ம எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, நம்ம மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம் காய்ஸ். சரி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னலாம் வாங்குகிறோன்னு சொல்லி. அவ்வளோதான், இதுக்கு மேலாம் காலேஜ் ஷாப்பிங் விளாக்லாம் போட மாட்டேன். ஏனும் யோசிச்சிட்டே இருக்காதிங்க. இது காட்டுறேன். இந்த செடி இது வந்து பாம்பு புத்து. பாம்புலாம் இது செல்லு தான் காட்டும். அந்த புத்தை செல்லுனா என்னது? கரையான் தான் கட்டும். பட் வந்து அதில் வந்து பாம்பு வந்து கரையானை ஓட்டி விட்டுருமா பாம்பு? இல்லை உள்ளாரே இருக்குமா தெரில. எல்லாம் ஒரே ஃபேமிலியாக, எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக உள்ளாரே இருப்பாங்க. ஆனால் அது பாம்புலாம் குத்து காட்டாது கைஸ். அது வந்து அங்கே எங்கள் ஊரில் வந்து செல்லுன்னு சொல்லுவான், ஆனால் அது பேர் வந்து கரையான். நாலு வருஷமும் நான் இதே போட்டுப்பேன். 4 வருஷம் இப்போ இதே போட்டு வெயிட்லெஸ்ஸு காட்டாட்டம் நல்லா இருக்கும். அந்த இது எடுத்துருவான், பேக் எடுத்துருவான். காலேஜ் பேக் வேணுமா? காலேஜ் பேக்லாம் இருக்குது. அதான் வேற எங்கேயோ போய் எடுத்துருவோம். அது வேணாம், அதுக்கு சைடில் அண்ணான் இருக்குல்ல, அது உள்ளார ஒன்று இருக்குது. ஹே காய்ஸ், போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கே வந்தாச்சு. இது ஒரு காட்டில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் ஸ்டார்ட் டவுன். அன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்றைக்கி ஸ்டார்ட் டவுனு. இப்போ நான் வந்து இதை வீடியோ எடுத்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன்னா, இன்றைக்கி நான் விளாக் போட முடியாது. இன்றைக்கி வந்து நான் விளாக் போடணும். ஸோ அதனால தான் வந்து இப்போ வீடியோ எடுத்துலாம். கரண்ட் எப்போ வரும்னா ஈவினிங் ஒரு 5 o'clock பக்கமாக வரும்னு நினைக்கிறேன், தெரியல. போயிட்டு வந்துட்டேன். மணி வந்து ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 2லாம் இருக்காது, 1-1:30 இருக்கும். வந்தாச்சு கைஸ். வந்துட்டு இப்போ வந்து நான் அங்கே ஒரு இடத்துல உட்காந்து விளாக் எடுப்பேன். அங்கே அந்த மாட்டுகிட்ட உட்காந்து விளாக் எடுப்பேன் கைஸ். இப்போ என்னென்னா, அங்கே தான் நான் உட்காந்து விளாக் எடுக்கிறதா இருந்தேன். வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சரி அங்கே எடுக்க வேணான்னு சொல்லிட்டு எங்கள் இடம் ஒரு 1/2 மணி நேரமாக தேடி கண்டுபிடிச்சி இப்போ தான் உட்காறேன். கரெக்டாக சூரிய பகவான் மறைஞ்சிட்டார். ஸோ எல்லாமே நம்மளை கொடுமை பண்ணுது கைஸ். அனைத்தும் நம்மளை கொடுமை செய்கிறது மாதிரி அனைத்து ஜீவன்களும் நம்மளுக்கு கொடுமை செய்கிறது. இப்போ தான் அங்கேருந்து இங்கே வந்து உட்காரதுக்குள்ளே சூரிய பகவான் போயிட்டார். சரி அதை விடுங்க, நம்ம என்ன வாங்கணும்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஒரு ட்ராலி வாங்கியிருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் வந்து செதஞ்சிருவேன், அதை வேணாம். ஃபஸ்ட்டு வந்து இது வாங்கலை, ஃபஸ்ட்டு வந்து இது வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயினும் ஒரு தோடு என்னது இயரிங்கும் வாங்கினேன். அது ஒரு பர்ஸ்லலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம் கைஸ். அந்த கடையில் வந்து எனக்கு அவ்வளோக்கு வந்து ஒன்றுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஒரு மாதிரி சின்ன பிள்ளைங்க போகிற மாதிரியே இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க வந்து தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த சின்னதாக தோடு ஸ்ட்ரட்டு மாதிரி போடுவாங்களே, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி போட்டுட்டு போகலாமா நம்ம? அது எனக்கு பிடிக்கல கைஸ். அதனால் அந்த கடையை விட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடை இருந்துச்சு, அந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடை பேர் வந்து சொன்னால் ப்ரொமோஷன் நினச்சிக்கோங்களேன், கடை பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம். பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இயரிங் தோடு வந்து என்ன வாங்கி கைஸ், இதுக்குள்ளே எம்மட்டு போட்டு வச்சுருக்காங்க கைஸ்.
இந்த பின்னாடி ஒன்று போடுவோம்ல, இது பேர் என்னன்னு தெரியல, பின்னாடி ஒன்று பட்டன் சொல்லுவாங்க. ஆனால் இது வேறு ஏதோ பேர் உண்மையாக இருக்கும். எம்மா கடவுள் கைஸ் உள்ளார தெரியாமல் போட்டாங்களா இல்லை தெரிஞ்சால் கொடுத்தாங்களான்னு தெரியல. போட்டு பட்டன் இது பேர் வேறு ஏதோ இருக்கும். நம்ம வந்து நம்ம வீட்டில் ஏதோ கைஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வச்சா இருக்கும் கைஸ். 17 கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து என்னன்னு தெரியல. இது பேர் வந்து இது 17 கொடுத்துருக்காங்க. எதுக்கு இம்மூட்டு கொடுத்துருக்காங்க இது தெரியல கைஸ். ஆனால் வந்து தெரியாமல் கொடுத்துட்டாங்களா இல்லை தெரிஞ்சே கொடுத்தாங்களான்னு தெரில. ஆனால் இம்மூட்டு இருக்குது இதில். இது போடவே மாட்டேன், போடணும். என் காது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான காது கைஸ். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் காதே வந்து ஒரு மாதிரி மேலே ஏற்றி குத்துன மாதிரி இருக்கும் என் காது. ஆமாம், அந்த சின்னதாக வளையம் இருக்குல்ல, அதெல்லாம் என் காதில் போடவே முடியாது. ஏன்னா என் காது மேலே அப்படி ஏற்றி குத்துன மாதிரி இருக்கும். அது என் காது வாட்டமே அப்படி தான். இது வந்து ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து தோடு. இந்த பேர்ல் இது உண்மையான ஒரிஜினல் பேர்லாக என்ன பேர்ல்னு தெரில. இது கீழே விழுந்துருச்சுன்னா என் வீட்டில் எனக்கு சரி கீழே விழுந்துருச்சுன்னா பெஃபிகேக் போட்டு தான் ஒட்டணும். இதுதான் தோடு. இந்த 2 பக்கம் மாற்றி வச்சுருக்கணும். இப்படி இருக்கும் கைஸ். இதுதான் தோடு. இதோட விலை என்னன்னு நான் சொல்கிறேன் கைஸ். இதுதான் தோடு. இப்படி போடுவாங்களா, இப்படி மாற்றி வச்சுருக்காங்க போல கைஸ். இப்படி போடணும். இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். இது வந்து போட்டு வீடியோ எடுத்து காட்டணும்னு ஆசை தான். ஆனால் இந்த தோடை கழட்டினோன்னா நான் மறந்து போட்டு வந்துடுவேன். ஆனால் நான் அப்புறம் நான் கொஞ்ச நாள் காலேஜ் போகிறப்ப இந்த தோடு தான் போட்டு போவேன். அப்போ வந்து கண்டிப்பாக காட்டுறேன் இந்த தோடு கைஸ். இதான் தோடு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கீழே வந்து ஒரு 4 சின்னதாக ஸ்டோன் வச்சு மேலே ஒரு போல் வச்சு கொடுத்துருக்காங்க. இதான் கைஸ் வாங்கியிருந்தேன். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்லு இருந்துச்சு பார்க்குறோம். இதோட விலை வந்து 1821 ரூபா. இந்த செயின் இந்த ஸ்ட்ரெட்டோட விலை வந்து 1821 ரூபா. இந்த ஸ்ட்ரெட்டோட விலை எவ்வளோ கிராம்னா போடல கைஸ், எத்தனை கிராமுன்னு தெரியல. ஆனால் இதோட விலை வந்து இன்றைக்கி சில்வர் ரேட் எவ்வளோன்னு தெரியல. 200 எவ்வளோன்னு தெரில 1 கிராம் எவ்வளோன்னு தெரில இன்றைக்கான சில்வர் ரேட்டு. பட்டு இந்த தோடோட விலை 1821 ரூபா 30 பைசா. இது தோடோட விலை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக வெள்ளி செயின் வாங்கினேன். அந்த செயின் வந்து இதான். இது வந்து இதோட பெருசாகவே இருந்துச்சு. பட் நான் சின்னதாக வாங்கிக்கலான்னு இது வாங்கிட்டேன். இது நாங்கள் வாங்குகிற ஐடியாலே இல்லை. பட் எங்களுக்கு பிடிச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா தான் இருக்குது. கொஞ்சமாக தளரும்னு நினைக்கிறேன். போட மாட்டேன், ஏன்னா இந்த காதில் போட்டிருக்கத்தோட வந்து எங்கேயும் நான் போட்டு வந்துடுவேன். இது டச். இதுக்கு நான் டாலர்லாம் வாங்கலை, வெறும் செயின் மட்டும்தான் போட்டாச்சு கைஸ். இதோட ரேட்டு, இந்த செயினோட ரேட் என்னென்னா 2104 ரூபா. 2104 ரூபா. கிட்டத்தட்ட தோடோட ஒரு 200 ரூபா தான் இது விலை அதிகம். சின்னதாக நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே பெருசாக நீட்டாக போடுவாங்க. இது கொஞ்சம் தளரும் கைஸ், கொஞ்சம் நீட்டாகும். வெள்ளினா கொஞ்சம் தளரும்னு நினைக்கிறேன். இது வந்து தளரும், கொஞ்சமாக தளரும். அது தளரக்குள்ளே பார்த்துக்கலாம். டோட்டல் வந்து 3925 ரூபா. ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து 187 ரூபா போட்டு எவ்வளோனா 3850 ரூபா கொடுத்தோம் கைஸ். இந்த தோடும் செயின் வந்து 3850 ரூபா. நெக்ஸ்ட் வந்து ஷூ வாங்கினேன் கைஸ். ஷூ எங்கள் காலேஜில் ஷூ தான் போட்டுட்டு வரணும் என்று சொன்னார்கள். அதனால் ஷூ வாங்கினேன். என்ன ஷூனா, நார்மலான ஷூ தான். இந்த ஷூ இதான் கைஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் என் கால் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குது. பிகாஸ் என் கால் வந்து நீட்டாக இருக்கும். கால் நீட்டாக இருக்கும், ஆனால் காலில் வந்து ஒரு ஸ்கின் சதையே இருக்காது. ஒரு மாதிரி நீட்டாக உருளியாக இருக்கும். என் காலுக்கு சைஸ் இந்த கரெக்டாக இருக்க ஷூ வந்து என்னென்னா கொஞ்சம் கால் வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கால் சைஸுக்கு கரெக்டாக இருக்கிறது வந்து லூஸாக இருக்கும். இது எனக்கு வந்து செருப்பு வாங்க போனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஷூ வாங்க போனால் பார்ப்போம். இந்த ஷூவோட விலை வந்து
இந்த ஷூ தான் வாங்கியிருந்தேன். ஷூவோட விலை வந்து 600 எவ்வளவோ தெரியல, மறந்துட்டேன். 650 ரூபாவோ 630 ரூபாவோ ஷூவோட விலை. அவ்வளோ கொடுத்தா வாங்கிட்டு வந்தோம். அது நெக்ஸ்ட் வந்து பேக். இந்த பேக் வாங்கிட்டேன். இந்த கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேக். இந்த பேக் நான் ஏன் இந்த மாதிரி பேக் வாங்கினேன்னா, மீண்டும் இந்த பேக்கில் நான் வந்து துணிகளை எடுத்து வர வேண்டும் வீட்டிற்கு. அதனால் தான் இந்த மாதிரி பேக் வாங்கினேன். பேக் நல்லா தான் கைஸ் இருக்குது. எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 இருக்குது. 5 ஜிப்பு இருக்குது. இது போதாதா? பேக் பிராண்ட் வந்து சொல்ல மாட்டேன், நேவர். அப்புறம் நீங்கள் வந்து என்ன ப்ரொமோஷன் நினச்சிட்டிங்கன்னா அதனால் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பேக்கில் வந்து குட்டி குட்டியாக ஜிப்பு இருந்த பேக்கெல்லாம் எனக்கு வாங்கினா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குப்பை போட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக. அதுக்கோசரமே வாங்கினேன் பேக். இப்படி தான் இருக்கும். காலேஜ் போகிற பேக் மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியல. சின்ன பிள்ளைங்க மாதிரி பொம்மைலாம் இருக்குது. எனக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இந்த பொம்மைலாம் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுள் என்ன அப்படி படைச்சிட்டார், என்ன பண்ணுறது. இந்த மாதிரி பேக் தான் வாங்கியிருக்கோம். சாஃப்டாகவே இருக்குது. இந்த பேக்கோட விலை வந்து 700 ஞாபகம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏர்பட்ஸ். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கைஸ். இந்த ஏர்பட்ஸோட பெரிய விஷயம் கைஸ். இது வந்து வித்து வாரண்ட்டி வந்து எவ்வளோனா 1400. வித்து வாரண்ட்டி வந்து 1400. இத்தனை கலர் வந்து அவைலபிள் இருக்குது. நான் வந்து பிளாக் கலர் தான் வாங்கினேன். பிகாஸ் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, நீங்கள் மேலேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படி சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சது பிளாக் கலர். ஸோ அதனால் பிளாக் கலர் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து வித்து வாரண்ட்டி வந்து என்னென்னா 1400. ஆனால் வித்தவுட் வாரண்ட்டி வந்து 750. வாரண்ட்டி எவ்வளோனா வெறும் 6 மந்த் தான் வாரண்ட்டியாக. அதுக்கு நான் வாரண்ட்டி இல்லாமலே வாங்கிட்டு போடணும். ஏன்னா இது வாரண்ட்டி இல்லாமல் வாங்கினேன்னா 750னா எனக்கு 650 வந்து இதில் எனக்கு கிடைக்கிது. சொல்லப்போனால் 650. அந்த 6 மந்த் வாரண்ட்டிக்கு வந்து எனக்கு 650. மேலே 100 ரூபா போட்டால் நான் புதுசாக வாங்கிட்டு போயிடுவேன். இன்னும் செகண்ட் டைம் அவங்களுக்குள்ள வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்போல்லாம் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு மேலே 100 ருபீஸ் போட்டோன்னா நான் புதுசாக வாங்கிட்டு போயிடுவேன். ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா புதுசாக வாங்கிட்டு போயிடுவேன். இதுக்கு எதுக்கு வந்து நான் 650 கொடுத்து 6 மந்த் வாரண்ட்டி போடணுன்னு தெரியும். நான் வாரண்ட்டி வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து வாரண்ட்டி வேணாம், இதே போதும். 750 650 6 மந்த்ஸ் தான் வாரண்ட்டி. அதுக்கு ஒரு டைம் தான் வாரண்ட்டி கொடுப்பாங்க. செகண்ட் டைமில் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு வேணேவா நான் உடச்சி எடுத்துகிட்டு போக முடியும் வாரண்ட்டி கொடுக்குறாங்கிறக்கோசரம். ஆனால் எனக்கு வாரண்ட்டி வேணான்னு சொல்லிட்டேன் கைஸ். இது வந்து போட், ஐயோ கீழே போட்டிருப்பேன் இன்னத்துக்கு, போட் பிராண்டோட ஏர்பட்ஸ். இனிமேல் மன கஷ்டமாயிடும். இப்படிதான் இருக்கு. அவ்வளோதான் கைஸ். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். until then bye.